இல்ல இந்த மாண்புமிகு மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவர்களுடைய குற்றச்சாட்டு அபத்தமானது, ஒரு கட்டுக்கதை. நீங்க எல்லாருமே நாடே பார்த்துக்கிட்டு இருக்குது. 4 நாட்களாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அவருக்கு பேச அனுமதிக்கப்பட்ட நேரத்துல பேச முயற்சி பண்றாரு. ஆனா அவரை பேசவே விடாம ஒரு பிரதமர், ஒரு எதிர்க்கட்சி, ஒரு பிரதமர், ஒரு உள்துறை அமைச்சர், ஒரு ராணுவ அமைச்சர் 3 பேர் சேர்ந்து இதே சபாநாயகர் அவர்களை அழுத்தத்திற்கு உள்ளாக்கி அவரை பேச விடாம பண்றாங்க. அரசாங்கத்திற்கு முன்ன சபாநாயகர் அடிபணிகிறாரு. அது ரொம்ப தப்பு. சபைக்கு தலைவர் அவர் தானே ஒழிய அரசாங்கம் கிடையாது. ரெண்டாவது அவங்க எதுக்கு ராகுல் காந்தி பேசுறதுக்கு ஏன் அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா, ஒண்ணு இந்திய ராணுவம், சீன ராணுவம் இந்தியாவுடைய எல்லையை கைப்பற்றுவதற்காக பீரங்கிகளோடு முன்னேறி கொண்டிருந்த ஒரு சூழல்ல உடனடியாக எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டிய கட்டாயத்துல இந்திய ராணுவம் இருக்கும்பொழுது அந்த முடிவு ராணுவ தளபதி பாதுகாப்புத்துறை அமைச்சரை கூப்பிட்டு சொல்றாரு. இப்ப பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் பிரதமர் கேட்கிறேன் 2 மணி நேரம் பிரதமர் எந்த முடிவுமே எடுக்கல. கடைசியில் ஒரு ஆபத்தான இடத்துல வர்றப்ப நீங்க அவங்க திருப்பி அவர் ராணுவ தளபதி சொல்ற நேரத்துல நீங்களே முடிவெடுத்துங்க அப்படின்னு அவர் தங்களுடைய பொறுப்பை கைகழுவுகிறாரு பிரதமர். இது இந்திய வரலாற்றிலேயே நடந்ததாக. வழக்கமா இந்தியால ஆட்சியில் இருப்பவர்கள் தான் ஒரு உறுதியான முடிவெடுத்து ராணுவத்துக்கு சொல்லுவாங்க, ராணுவம் அதன்படி இயங்கும். ஆனா சீனாக்கு பிரதமர் பயந்துட்டாரு. ரெண்டாவது இப்ப இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம்ங்கிற பேர்ல முழுக்க இந்தியாவை அடகு வச்சுட்டாங்க. அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஈஸ்ட் இந்திய கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. அன்றைக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆங்கிலேயர்களுக்கு சேவகம் செஞ்சது போல இன்னைக்கு அதே கும்பல் அதே பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு கைகட்டி சேவகம் செய்யறாங்க. இதனால நம்மளுடைய அப்பாவி விவசாயிகளும் சிறு குறு தொழில் நடத்துவர்களும் கடுமையா அழிஞ்சே போயிடுவாங்க நாட்டுல. அவ்வளவு மோசமான ஒப்பந்தம் அது. அதை பத்தி யாருக்குமே தெரியல. அது பிரதமர் அறிவிக்கிறதுக்கு பதிலா ட்ரம்ப் அறிவிக்கிறாரு. ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு பிரதமர், இந்தியாவுக்கு பிரதமர். அதுலயும் அவர் இருக்கிற சரத்துக்களை அவர் எல்லாமே மொத்தமா இந்தியாவே எழுதி கொடுத்த மாதிரி அவர் பொதுவெளியில பதிவிடுறாரு. அதை பிரதமர் மறுக்கணுமா இல்லையா? ஆனா பிரதமர் மறுக்க மாட்டேங்கிறார் இன்னை வரைக்கும். அப்படின்னா ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு தான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மூணாவது எப்ஸ்டைன் ஃபைல். இந்த எப்ஸ்டைன்கிறவர் அமெரிக்காவில சின்ன பெண்களை பாலியல் வன்கொடுமை பண்ணி அதை பல உலக தலைவர்கள் பல பேரோட பேர் அதுல இருக்கு. அதுல அவர் அமெரிக்க அரசாங்கத்தால் தண்டிக்கப்பட்டு ஜெயில இருக்கிறப்ப சூசைட் பண்ணிக்கிறாரு. அவருடைய ஃபைலை அமெரிக்க அரசாங்கம் இப்ப அதிகாரப்பூர்வமா வெளியிட்டு இருக்குது. அந்த ஃபைல்ல நம்மளுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அவர்களும் பிரதமர் 2 பேரோட பேர் இருக்கு. அப்ப அது ஏன் இருக்குது நீங்க விளக்கணுமா இல்லையா நாடாளுமன்றத்திற்கும் மக்களுக்கும்? இதையெல்லாம் நாங்க கேட்கிறோம். இதையெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் பேச முயற்சி பண்றாரு, இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசுறாங்க அப்படிங்கறதுனால பயந்துகிட்டு அவங்க எங்களை நாடாளுமன்றத்துல பேச விட மாட்டேங்கிறாங்க. அதற்கு மேல நேற்று ஒரு பாஜகவுல எப்பவுமே ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேச ஒரு எம்பியை தட்டி விட்டு அவர் முன்னாள் பிரதமர்களை பத்தி ரொம்ப ஆபாசமா பேசுறாரு. நாங்க போய் சபாநாயகருடைய அவையில எல்லா காங்கிரஸ் எம்பிக்களும் போய் அவரோட சேம்பர்ல நீங்க நடவடிக்கை எடுக்கணும் கடுமையா அவரோட நாங்க வாக்குவாதம் செஞ்சோம். அவர் ஒத்துக்கிறாரு, இப்படி நடந்துடக்கூடாது, தப்புதான், நான் நடவடிக்கை எடுக்கிறேன், நீங்க போயிட்டு 4 மணிக்கு வாங்கன்னு சொல்றாரு.